ஜுஜுட்சு கைசன்ல இது 49வது எபிசோடு. ஜுஜுட்சு கைசன் இந்த கல்லிங் கேம் சீசன் 3ல செகண்ட் எபிசோடு. இந்த எபிசோடோட பேரு ஒன் மோர் டைம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல மெகுமி காமிக்கிறாங்க. மெகுமி ஒரு ஹாஸ்பிட்டல் ஹால்ல நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரியும், பின்னாடி அவனோட சிஸ்டர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண போன எபிசோட்ல ஒக்கட்சு யூஜியை கொண்டாந்து காமிக்கிறாங்க. அப்படி ஒக்கட்சு யூஜியோட நெஞ்சில கத்தி இறக்கும்போது உள்ள இருந்து சூக்குன பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா நவோயாவும் சோசோவும் ஒரு சப்வே டனல்ல சண்டை போட்டு இருக்காங்க. நவோயா அவனோட அளவு கடந்த ஸ்பீட் மூலியமா சோசோவை போட்டு புரட்டி எடுக்கிறான். சோசோ நினைக்கிறான், இவனோட அளவு கடந்த ஸ்பீட் மூலியமா இவனோட அடுத்த மூவ் என்னன்னு கூட என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இவன் இவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகிறதுனால என்னோட கன்வர்ஜென்ஸ் டெக்னிக் என்னால யூஸ் பண்ண முடியல. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சோசோ தகச்சு போய் நிக்க நவையா அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறான். பரவாயில்ல, நீ நல்லாவே அடித்தாங்கிற, ஆனா சீரியஸா நீ என்னங்கிறத என்னால முடிவு கொண்டு வர முடியல அப்படின்னு நவையா சொல்ல சோசோ சொல்றான், நான் ஒரு பெரிய அண்ணன், கிட்டத்தட்ட 9 தம்பிகள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பெரிய அண்ணன் நான் தான், ஃப்ளோயிங் ரெட் ஸ்கேல் ஸ்டாக் அப்படின்னு சோசோ சொல்ல அதுக்கு நவையா சொல்றான், நான் ஒன்றும் அதை கேட்கல, இவ்வளோ அடி தாங்குற இல்ல, அப்போ உன்னோட கர்ஸ்ட் எனர்ஜி நீ என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ற அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நவையா மறைஞ்சிடறான். அதாவது அவன் மறுபடியும் ஸ்பீடா மூவ் ஆக ஆரம்பிக்கிறான். சோசோக்கு இப்போ அவன் எந்த டைரக்ஷன்ல வந்து அடிக்க போறான்னு தெரியல. ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி நவோயா சோசோ வந்து மறுபடியும் அடிக்கலாம்னு நினைக்கும் போது சோசோ நவோயாவோட ஒவ்வொரு அட்டாக்கையும் ப்ரெடிக்ட் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிக்கிறான். எதை நோட்டீஸ் பண்ண நவோயா இப்படியே போனா சரி வராதுன்னு சோசோவை ஒரு பிளேடால குத்திடுறான். பிளேட் மீன்ஸ் கத்தானா. குத்துனதுக்கு அப்புறம் தான் நவோயா கண்டுபிடிக்கிறான் சோசோ ஃப்ளோயிங் ரெட் ஸ்கேல் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டெக்னிக் யூஸ் பண்றது மூலியமா நம்மளோட ஐ மசில்ஸுக்கு பிளட் ஃப்ளோ அதிகப்படுத்த முடியும். ஸோ ஐ மசில்ல பிளட் ஃப்ளோ அதிகப்படுத்துறது மூலியமா ஸ்பீட் கைனடிக் மூவ்ஸை இன்னும் நல்லாவே கேப்சர் பண்ண முடியும். அப்படிதான் சோசோ நவோயாவோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கேப்சர் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி அங்கே தேசானா. இதை தெரிஞ்சுக்கிட்ட சோசோ நவோயா பார்த்து அப்போ எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல நவோயா சொல்றான், வேற யார்ட்டையும் சொல்லிடாத நான் ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து கூட சண்டை போடுறேன்னு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல் சார்சரர் ஒரு வெப்பனோட சண்டை போட்டாரு அப்படிங்கிறது தெரிய வரும்போது மக்கள் எல்லாம் வினோதமா பார்ப்பாங்க இல்லையா. சரி, எப்படி நீ அதை சொல்றதுக்கு இருக்க மாட்டேன், ஆனா என் அண்ணனுக்கு 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்க டோஜியை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவனுக்கு 2 பேர் வேஸ்ட்ன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நவோயா சொல்ல சோசோ சொல்றான், உன் அண்ணனுக்கு அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு பிடிக்காது, என் அண்ணனுக்கு 2 பேரும் என்னோட பலவீனமானவங்க, அவனுங்க பலசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா என்னோட பலத்தை ஒப்பிடும்போது அவனுக்கு என்னை விட கம்மியா தான் இருக்கு ஸ்ட்ரென்த். ஒரு சின்ன தம்பியை விட ஒரு அண்ணனுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இல்லைன்னா அவனுக்கு எதுக்கு உயிரோடு இருக்கணும், பேசாம செத்தலாம்ல அப்படின்னு நவைய சொல்ல சோசோ சொல்றான், நீ இப்போ இப்படி இருக்கிறதுக்கு உன் அண்ணனுக்கு தான் காரணம். ஒரு வீட்டுல எப்பயுமே இளைய பசங்களுக்கு மூத்தவங்க துணையா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உன்னோட அண்ணனுங்களுக்கு நீ நிஜமாவே நன்றி சொல்லணும். ஏன்னா உனக்கு உன்னோட அண்ணனுங்க இருக்க மாதிரி அவங்களுக்கு வேற யாரும் இல்லை. ஸோ ஒவ்வொரு வழியிலையும் சரியான வழியா இருந்தாலும் தப்பான வழியா இருந்தாலும் முதல்ல அவங்க அதை எடுத்துதான் ஆகணும். ஏன்னா அது சரியான வழியா இருந்தா அவங்களோட தம்பி அதுல கூட்டு போவாங்க, அதுவே தப்பான வழியா இருந்தா அவங்க தம்பி அதுல இருந்து மீட்டு சரியான பாதைக்கு அனுப்புவாங்க. அப்பேற்பட்ட அண்ணனுங்களை நீ வெறுக்கிற, இது சொல்றதுக்கு உனக்கு மனசாட்சியே இல்லையா? இப்படி ஜோசோ பேசிட்டு இருக்கும்போது அவனோட பிளட் மேனிபுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை நோட்டீஸ் பண்ண நவோயா அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த தடவை ஃப்ளோர் ஃபுல்லா பிளட்டா இருக்கு. ஸோ அந்த பிளட்ல மாட்டணும்னா கண்டிப்பா சிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நவோயா அங்க இருந்து உடனே ஓடிட்டான். இப்போ ஜோசோ சொல்றான், இப்போ தெரியுதா நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. அந்த செகண்டே அந்த மொத்த சப்வேயும் பிளட்டால நிரப்பப்படுது. அந்த பிளட் ஃப்ளோ ஒரு கடல் அலை மாதிரி நவோயாவை துரத்துது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா ஓடின நவோயாலையும் கடைசியில தப்பிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல பிளட் அவனோட காலில் பட்டுருது. அப்படியே அவன் காலில் பட்ட பிளட் அவனை நகர்படாம செய்ய ரொம்ப ஹார்ட் ஆகுது. அப்ப அந்த இடத்துக்கு ஜோசோ வந்துடுறான். ஜோசோ பார்த்த நவோயா ஜோசோ அட்டாக் பண்ணணும்னு நினைக்கும் போது வேகமா மூவ் ஆரம்பிக்கிறான். அப்போ ஜோசோ பியர்சிங் பிளட் டெக்னிக் யூஸ் பண்ற மாதிரி ஸ்டான்ஸ் வச்சு நிக்கிறான். அதை பார்த்த நவோயா பியர்சிங் பிளட் தான் யூஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வேகமா மூவ் பண்ண ஜோசோ கையில இருந்து எந்த பிளட் வரல. ஷாக்கான நவோயா என்னாச்சு, ஏன் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு யோசிக்கும் போது மேல சீலிங்ல இருந்து டிராப்ஸா பிளட் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டிராப்ஸ் எல்லாமே ஜோசோட டெக்னிக் தான். ஆக்சுவலி இந்த டெக்னிக்கை ஜோசோ பழகிறதுக்கு கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்படி டிராப் ஆகிற ஒவ்வொரு பிளட் டிராப்பும் பயங்கரமான வெடிப்பு உண்டாக்கும். இந்த டெக்னிக்கோட பேரு பிளட் சூப்பர் நோவா. ஸோ இது தெரியாம நவோயா அந்த பிளட் டிராப் நடுவில் சிக்கிறான். அந்த டைம் பார்த்து ஜோசோ அந்த டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ண நவோயா பயங்கரமா அடி வாங்கிடுறான். அந்த நேரத்துல ஜோசோ நவோயா தீர்த்து கட்டலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஒக்கட்சு வந்துடுறான். அங்க வந்து ஒக்கட்சுவை ஜோசோ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. ஜோசோ ஒக்கட்சு தான் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே ஜோசோ ஒக்கட்சு அடிச்சிட்டான். அங்க வந்து ஒக்கட்சு நவோயா கீழே கிடக்கிறத பார்க்கும்போது நவோயா நினைக்கிறான், இவன்லாம் என்ன கீழே பார்க்குற அளவுக்கு என் நிலமா ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்கும் போது நவோயா வாயில இருந்து ரத்தம் வருது. ஜோசோ அவனோட பிளட் டெக்னிக் வச்சு அவன் அடிச்சது மட்டும் இல்லாம ஜோசோ நவோயாவோட உடம்புக்குள்ள ரத்தத்தை செலுத்திட்டான். அப்படி ஒரு ஹியூமனுக்குள்ள இன்னொரு இன்ஹியூமனோட பிளட் கலந்துன்னா அது விஷமா மாறிடும். ஸோ நவோயாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தை சாக போறான் அப்படிங்கிற கதியில இருக்க ஒக்கட்சு சொல்றான், நவோயா சான், நான் நினைச்சா உங்களை காப்பாற்ற முடியும், எனக்கு ரிவர்ஸ் காசட் டெக்னிக் தெரியும், நான் வேணா உங்களோட பிளட் எல்லாம் சுத்தப்படுத்தி விடுறேன், உங்களை காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணும், மேல இடத்துக்கிட்ட நான் யூஜியை கொண்டுட்டதா நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல நவோயாவையும் கியூர் பண்ணிடுறான். சீனை கட் பண்ணா யூஜியோட ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. யூஜியோட ஃபிளாஷ்பேக்ல யூஜி குழந்தையா இருக்கான். அப்படி குழந்தையா இருக்கிற யூஜியோட அப்பாவான ஜின்னை பாக்குறான். அவரோட அப்பா, அதாவது யூஜியோட தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு. யூஜியோட தாத்தா யூஜியோட அப்பா கிட்ட, ஜின் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல யூஜியோட அப்பா ஜின் சொல்றாரு, அப்பா நீங்க அவளை பத்தி பேசுற மாதிரி இருந்தா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்ப்பா, இங்க எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்ல அவர் தாத்தா சொல்றாரு, இல்ல ஜின், உனக்கு குழந்தை வேணுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு தெரியும், ஆனா அதை நீ கவரி கூடயே பெற்றுக்கலாம்ல, இந்த மாதிரி ஒருத்தி கூடயே பெப்ப, இவ சரியில்லை ஜின் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்ல யூஜியோட அப்பா ஜின் சொல்றாரு, அப்பா குழந்தை முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, குழந்தைங்கலாம் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோம்,
நம்ம நினைக்கிறத விட குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்பா அப்படின்னு சொல்லவே அந்த ரூமுக்குள்ள யூஜியோட அம்மா வந்துடுறாங்க. அப்படி வந்து அவங்க யூஜியோட தாத்தாவை பார்த்து என்னை பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களாப்பா அப்படின்னு கேட்க இந்த சீன் முடிக்கிறாங்க. கட் பண்ணா யூஜி இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஆனா யூஜி உயிரோட இருக்கிற விஷயம் யூஜிக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அந்த ஷாக்கிங்கோடைய யூஜி பின்னாடி திரும்பி பார்க்க அங்க ஒக்கட்சு உட்காந்துட்டு இருக்கான். உயிரோட எந்திரிச்சு உட்காந்த யூஜியை பார்த்த ஒக்கட்சு, அப்பாடா கடவுளே நீ உயிரோட இருக்க, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட யூஜிக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒக்கட்சு சொல்றான், செப்டம்பர் மாசம்னு நினைக்கிறேன், செப்டம்பர் மாசத்துல கோஜோ என்ன தனியா வந்து பார்த்தாரு. அப்படி நாங்க வந்து பார்த்தா அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு வேலை ஃபியூச்சர்ல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதாவது இன்னும் கொஞ்சம் மாசத்துல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீ தான் பாத்துக்கணும் ஒக்கட்சு. யார் நம்புறதுன்னு தெரியல, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். முக்கியமா யூஜி எடிட்டோரியா நீ தான் பாத்துக்கணும். ஏன்னா இப்பவே நான் இருக்கும்போதே அவனை கொல்றதுக்கு மேல் இடத்துல இருந்து நிறைய உத்தரவு வந்துட்டே இருக்கு. ஸோ நான் இல்லாதப்போ கண்டிப்பா அவனுக்குள்ளதான் பார்ப்பாங்க. அந்த சமயத்துல யூஜி எடிட்டோரி மேல கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்கோ ஒக்கட்சு அப்படின்னு சொன்னாரு. அப்படி அவர் சொன்ன மாதிரியே அவர் காணாம போன அடுத்த நாளே உன்னை கொல்றதுக்காக உத்தரவு போட்டாங்க. எங்க வேற யாராவது முந்திட்டு சீக்கிரம் உன்னை போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற பயத்துல தான் நானே இங்க வந்தேன். ஹெட் குவார்டர்ஸுக்கு போய் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு நானே உன்னை போட்டு தள்ளலாம் வந்தேன். அப்பதானே என்னால உன்னை காப்பாற்ற முடியும். ஸோ யூஜி, இது நீ செத்த மாதிரி 2வது தடவை ஃபேக் பண்ணியிருக்கோம். நீ ஃபேக்கா செத்த மாதிரி காமிச்சல 2வது தடவை. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் அவங்க இதை கண்டுபிடிக்க தான் போறாங்க. ஆனா கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலனாலும் சிச்சுவேஷன் எப்படி இதே மாதிரி தான் இருக்க போகுது, மாற போறதில்ல. இப்படி ஒக்கட்சு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க. யூஜி கேட்கறான், ஆமா நீங்க தான் என்ன குட்டிட்டீங்களே, அப்புறம் எப்படி நான் போச்சேன் அப்படின்னு யூஜி கேட்க ஒக்கட்சு சொல்றான். நான் உன் மேல ரிவர்சல் கஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணேன். அப்படிதான் உன்னை குத்துன அடுத்த செகண்டே உன்னோட ஹார்ட் பீட்டை மறுபடியும் கொண்டு வந்தேன். அப்ப யூஜி கேட்கறான், எனக்கா எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் பாடுபடுறீங்க அப்படின்னு கேட்க ஒக்கட்சு சொல்றான், ஒரு காலகட்டத்துல எனக்கு அளவுக்கு அதிகமான பவர் இருந்துச்சு. அந்த பவர் எனக்கு உரியது இல்லை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பவரை உருவாக்குனதே நான் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ உன் மேல உன்னோட ஷோல்டர்லயும் அளவுக்கு அதிகமான பவர் இருக்கு. ஆனா இந்த பவர் உனக்கு உரியது இல்லை. நான் யாரையெல்லாம் மனசார வாழ்த்துறனோ அவங்க எல்லாருமே உன்னையும் மனசார வாழ்த்துறாங்க. அதனாலதான் யூஜி நானே இங்க வந்து உன்னை காப்பாத்தினேன். அப்போ யூஜி சொல்றான், நீங்க என்னை காப்பாத்திருக்கவே கூடாது. ஏன்னா அந்த சிவியா இன்சிடென்ட்ல என்னால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவே அந்த இடத்துக்கு மிகுமி வந்துடுறான். அப்படி அங்க வந்து மிகுமி பார்த்து யூஜி ஷாக் ஆயிடுறான். ஷாக்கான யூஜி பார்த்து மிகுமி சொல்றான், யூஜி இப்போ நீ என் கூட வந்தாலும் ஜுஜுட்சுயோட பரியர்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கு. இந்த நேரம் தான் சரியான நேரம். நீ அங்க வரதை யாராலும் தடுக்க முடியாது. நீ இப்போ என் கூட வந்தே ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு மிகுமி கூப்பிடா. யூஜி மிகுமி பக்கத்துல நிறுத்தி இந்த பக்கம் திரும்பிடுறான். அப்படி திரும்பின யூஜி சொல்றான், நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி யோசிக்காத மிகுமி. நடந்தது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த இன்சிடென்ட்ல என்னால எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க சொல்றியா? நான் ஒரு குடும்பக்கார மிகுமி, எனக்கு ஜுஜுட்சு வரதுக்கு தகுதியே இல்லை, ஜுஜுட்சு சார்சரரா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு யூஜி சொல்ல, அப்போ மிகுமி சொல்றான், அப்படி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து யூஜி. நம்ம ஒன்றும் ஹீரோஸ் கிடையாது, நம்ம எல்லாருமே ஜுஜுட்சு சார்சரர்ஸ். நம்ம என்ன பண்றோங்கிறத வச்சு நம்மள முடிவு பண்றதுக்கு நம்மளுக்கு மேல வேற யாரும் கிடையாது. ஸோ நம்ம பண்றது நல்லதோ கெட்டதோ நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நம்மளோட வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருந்தியோ அது எல்லாத்தையும் மறந்துரு. ஆனா இப்போ எல்லாத்தையும் காப்பாத்த ஆரம்பி. ஏன் என்ன காப்பாத்துறது வந்து ஆரம்பி யூஜி அப்படின்னு சொல்ல யூஜி ஷாக் ஆயிடுறான். அப்போ மிகுமி சொல்றான், நோரிட்டோ ஷிகாமோ அந்த கேம் ஆரம்பிச்சிட்டான், கல்லிங் கேம். என்னோட சிஸ்டர் சுமிக்கியும் இப்போ அந்த கேம்ல மாட்டிக்கிட்டா. ஸோ எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் யூஜி அப்படின்னு சொல்ல யூஜி ஷாக் ஆயிடுறான். அப்போ சீனை கட் பண்ணி கல்லிங் கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் காமிக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஜி கொஞ்ச நேரம் யோசிச்சு ஒக்கட்சுவை பத்தி சொல்றான், எனக்குள்ள இருக்கிற சூக்குனோக்கு இப்போ பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா போன ஷிபியா இன்சிடென்ட்ல மொத்தமா சூக்குனோட 10 விரலையும் வாயில போட்டு அமுக்குனாங்க. அப்போ சூக்குனோ என்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். இதுக்கு மேல சூக்குனோட எத்தனை விரல் நான் சாப்பிட்டாலும் சூக்குனோவை கண்ட்ரோல் விடுறதா இல்லை. பட் அது இருந்தாலுமே சூக்குனோ மெகுமியை வச்சு ஏதோ பிளான் பண்றான், ஏதோ பெருசா மூவ் பண்ண நினைக்கிறான். ஸோ ஒக்கட்சுகுன் இதுக்கப்புறம் மறுபடியும் சூக்குனோ என்ன கண்ட்ரோல் எடுத்தான்னா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன கொண்டுருங்க அப்படின்னு யூஜி சொல்ல ஒக்கட்சுவும் சரி என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்றேன். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கா. மெகுமி சொல்றான், யூஜி ஒக்கட்சு நம்ம 3 பேரும் இப்போ போய் டெங்கனை பார்க்கணும். ஏன்னா கோஜோவை சீல் பண்ணி வச்சிருக்க பிரசன்ட் பிரயாணம்ல இருந்து கோஜோவை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியல. அது போக இந்த நோரிட்டோ ஷிகாமோ எதுக்காக இந்த கல்லிங் கேம் ஆரம்பிச்சானு தெரியல, அவனோட உண்மையான கோல் என்னன்னு தெரியல. இதெல்லாம் இருக்க கல்லிங் கேம்ங்கிறது ஒரு ஜுஜுட்சு சாக்கர்ஸ் புனிதத்தையை அவமதிக்கிற ஒரு தீவிரவாத செயலாகும். ஸோ இதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னா நான் முதல்ல கேட்ட 2 கேள்விக்கு பதில் கிடைச்சாதான் இந்த விஷயத்தையும் நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். இதுக்கான எல்லா பதிலும் டெங்கனுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ அவரை போய் பார்க்க போறோம். இந்த பிளானை போட்டது சுக்குமோ தான். சுக்குமோவும் இப்போ ஜுஜுட்சு ஹைல ஒரு இடத்துல மறைஞ்சதா இருக்காங்க அப்படின்னு மிகுமி சொல்லி முடிக்க ஒக்கட்சு சொல்றான், ஆனா டெங்கன் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு 1000 கதவுகள் இருக்கு. அந்த 1000 கதவுகளுமே ஒவ்வொரு நிமிஷமும் ஷஃபிள் ஆயிட்டே இருக்கும். எந்த கதவு எந்த பிளேஸுக்கு போகும்னு தெரியாது. ஸோ கரெக்டான கதவை பிக் பண்ணினா நம்மளால அவரை போய் அடைய முடியாது. அப்படி இவன் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜோசோ வந்துடுறான். அங்க வந்து ஜோசோ சொல்றான், என்னால டெங்கனை ரீச் பண்ற கதவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஜோசோ சொல்ல யூஜி கேட்கான், எப்படி நான் முடியும்னு கேட்க ஜோசோ சொல்றான், உனக்கு ஞாபகம் இருக்கா மகிட்டோ என்னையும் சுக்குனோட ஃபிங்கர்ஸ் எப்படி திருடுனான்னு? அந்த மாதிரி தான். சீனை கட் பண்ணா ஒரு ரூமை காமிக்கிறாங்க. அங்க சுக்குமாவும் மக்கியும் இருக்காங்க. மக்கி உடம்பு ஃபுல்லா அடிபட்டு காயத்தோட இருக்கா. சுக்குமா அங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்கிற சுக்குமா சொல்றா, என்னோட ரிவர்சல் கஸ்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி மக்கியோட காயங்களை ஒரு அளவுக்கு தான் குணப்படுத்த முடிஞ்சு. ஆனா மக்கி நிஜமாவே சூப்பரான பொண்ணு. அவளுக்கு கஸ்டர் டெக்னிக் எனர்ஜி இல்லைனாலும் அவளோட ஹெவன்லி இம்பாக்ட் வரது மூலியமா அவள் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தனால இவ்வளவு காயங்கள்லையும் அவளே தப்பிச்சுக்கிட்டா. என்னால ஓரளவுக்கு கியூர் பண்ண முடிஞ்சாலும் அவளோட காயங்களை மறைகிற அளவுக்கு என்னால பண்ண முடியல.
சரி அந்த டெங்கன் எப்படி பார்க்க போறான், யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க சோசோ முன்னாடி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். டெங்கன் ஜுஜுட்சுவோட மறைக்கப்பட்ட பெட்டகங்கள், கர்ஸ்டு டூல்ஸ், கர்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயங்களை பாதுகாத்துட்டு இருக்காரு இல்லையா. அதுல நான் சொல்ற பொருளும் இருக்கு. அது வேற எதுவும் இல்லை, என்னோட தம்பிகள் தான். நொரான்ஷோ, ஷோஷோ, டான்சோ, ஷான்சோ, கொச்சுச்சோ, ஷோ ஓசோ, இவங்க எல்லாத்தோட ரிமைன்ஸும் அந்த வாழ்க்குள்ளதான் இருக்கு. ஸோ நான் அவங்க அண்ணங்கிறனால என்னால பேசிக்காவே அவங்கள உணர முடியுது. ஸோ அதை வச்சுதான் டெங்கன் இருக்கிற இடத்த நம்ம போய் அடைய போறோம் அப்படின்னு சொல்ல சுக்குமா சூப்பரா சொல்றப்ப, ஆமா நீ யாரு அப்படின்னு கேட்க யூஜி, இந்த மிஷன் முடியற வரைக்கும் இவரு என்னோட அண்ணன், பெரிய அண்ணன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல சோசோ செம ஹாப்பி ஆயிடுறான். ஸோ சோசோவோட ஹெல்ப்பால சோசோ நினைச்ச மாதிரி எல்லாரும் டெங்கன் இருக்கிற இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த கரெக்டான டோர் அடைஞ்சிட்டாங்க. ஆனா அப்படி எல்லாரும் அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ரூம்ல ஒண்ணுமே இல்லை, வெறும் பிளாங்கா இருக்கு. அந்த ரூமுக்கு எண்டே இல்லாத மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இவங்களை தவிர வேற யாருமே இல்ல. அப்போ மெகுமி கேட்கறான், இதான் மெயின் ஹாலா, நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க சுமாக்கி சொல்றா, நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், எங்கன்னா நம்மளை பார்க்காம இருக்கிறாரு, முக்கியமா என்ன பார்க்காம இருக்கிறாரு, இங்க வந்து இவர் பார்க்கணும்னு நினைச்சது நான் போட்ட தப்பு கணக்கு தான், சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் தான் டெங்கன். என்ன சொல்றாருன்னா, சைல்ட் ஆஃப் ஜெனின், டிசெண்டன்ட் ஆஃப் மிஸ்ஸஸ் அனே, சைல்ட் ஆஃப் டெத் பெயிண்டிங் அண்ட் சூக்னாஸ் வெசல், உங்க எல்லாரையுமே நான் இங்க வர வைக்கிறேன், அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா அப்படின்னு டெங்கன் கேட்க இந்த எபிசோட முடிக்கிறாங்க.